ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் பட்டம் வாங்குற ஆளுங்களுக்கு சொல்றேன், துனியால யாரையும் அண்ணாந்து பார்த்து அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கவே வேணாம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கும் நினைக்கவே வேணாம். அல்லாஹுவையும் ரசூலையும் உள்ளத்திலே ஏந்தி இருக்கிற அவன் கல்வியை 10 வருஷம் சுமார் ஓதி இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷம் ஓதுகிற ஆளும் அதற்கு பிறகு 50 வருஷம் போய் எங்காவது பள்ளிவாசலில் மதரசாவில் பணி செய்கிறார். ரப்பு மறுமையில எழுப்பி நான் கொடுத்த ஆயுள்ல நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா ஆலிம் பதில் சொல்லுவார், 10 வருஷம் உன்னை பத்தி ஓதுனேன், 50 வருஷம் உன்னை பத்தி மெம்பர்லயும் மேற அப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், முடிச்சது பதில். அன்பானவர்களே, யாரையும் அண்ணாந்து பார்க்க வேண்டுகிற அவசியம் துனியாவில் ஆலிம்களுக்கு வேண்டாம். சம்பளம் கொஞ்சம் கம்மி, அஜர்தலன் சொன்ன மாதிரி. ஆமா, 4 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு இலங்கை மணி சம்பாதிக்கிற அளவுக்கு எல்லாம் ஆலிம்கள் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நிம்மதியா இருக்கு. ஜம்முன்னு இருப்பார் ஆலிம் சார், சும்மா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா, எந்த கவலையும் இல்லாம பள்ளிவாசல் இப்படி படுத்தா 5வது நிமிஷம் குரட்டை இங்க எத்தனை கோடீஸ்வரங்க தெரியுமா? 5-6 மாத்திரை. யாரும் கோவிச்சு கூடாது, சில பேர்த்த சொல்றேன். பூரா மாத்திரை போட்டு பூரா முழுங்கிட்டு உடாத்திட்டு இருக்காரு, உடாவரார், தூக்கடாரு. இங்க ஒரு மாத்திரையும் வேணாம். காரணம் பைசா அதிகமா இல்ல, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள். கொஞ்சம் சுமை கம்மியா, லக்கேஜ் கம்மியா இருந்தா ஜர்னி ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும். அந்த மாதிரி ஜம்முன்னு ஹஜ்ரத் அஜர் வருவார், பெரிய கோடீஸ்வரனா இருப்பார். தூக்கமே வர்றதில்லை, உறக்கமே வர்றதில்லை. நைட்டு ரொம்ப நேரம் ஆனால் என்னமாச்சு ஓதருக்கு இருந்தா சொல்லுங்க, அதை ஓதனா நான் தூங்கிடுற மாதிரி. இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் நிறைய கேட்கிறாங்க. சரி, நம்ம ஏதாவது ஒரு செலவாத்தை சொல்லி, இந்த செலவாத்து அல்லாஹ் செல்லவா இதை நீங்க 101 தடவை ஓதுங்க. இல்லைன்னா கொஞ்சம் பலமா ரொம்ப நாளா இந்த வியாதியில் இருக்கிறவர்கிட்ட ஒரு 300 தடவை இல்லாட்டி 500 தடவை நீங்க ஓதுங்க, தூக்கம் வந்துடும். 500 தடவை ஓதுனா யாருக்கா இருந்தாலும் வந்துடும்ல. அந்த தைரியத்துல 500 தடவை ஓதுங்க, தூக்கம் வந்துடும் அனுப்பிச்சுட்டு இஷாவுக்கு வரைக்கும் போறாருல. நைட்டு 1 மணிக்கு போன் பண்ணி அது முடிச்சிருச்சு, அப்புறம் என்ன ஓதுறது? தூக்கம் வரல. எத்தனை செலவாத்து ஓதி, எத்தனை மாத்திரை சாப்பிட்டு. நான் சொல்ல வர்றது, நீங்கள் குறைவான சம்பளம் பெற்றாலும் ரப்பு நிறைவான வாழ்க்கை தந்திருக்கிறார், நிறைவான வாழ்க்கை தந்திருக்கிறார். அண்ணாந்து பார்த்து நம்மை விட அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, யாரையும் உயர்ந்து பார்க்காத, அண்ணாந்து பார்க்காத. இதுக்கு அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? இந்த வரிக்கு அடுத்தது லா தமுத்தன் ஐனைக்கு அடுத்தது வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மதானி வல் குர்ஆனல் அதீம். மகத்தான குர்ஆனை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ ஏன் அண்ணாந்து அவனை பார்க்கற? குர்ஆன் கொடுத்திருக்கிறான், தஃசீர் கொடுத்திருக்கிறான், சபஅம் மினல் மதானி கொடுத்திருக்கிறான். அதனால லா தமுத்தன் ஐனை, கண்களை உயர்த்தி அடுத்தவர்களை பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நான் விரைந்து முடிக்க வேண்டும். இங்கே உள்ள அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு வழிவிட்டு அன்பானவர்களை நான் கடைசியாக சொல்ல வருகிறேன். துன்யா யாருக்கு வேணாலும் கிடைக்கும், ஆலிமுக்கும் கிடைக்கும், ஆலிம் அல்லாதவங்களுக்கும் கிடைக்கும். ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, அல்லாஹ் நமக்கு விதித்த விதி, நீ ஆலிமாக இருந்து மக்களுக்கு மார்க்கப்படி செய்ய வேண்டும் என்கிற ரப்பின் விதியை ரதீனா நாம் பறித்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்த அழகிய துஆக்கள் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. என்ன அற்புதமான துஆ! காலமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்த துஆ. துன்யாவை அக்பர ஹம்மினாவாக ஆக்கி விடாதே. எங்கள் கவலையில பெரிய கவலையா காசு இல்லைங்கிற கவலையை எங்களுக்கு ஆக்கிறாத. அதே மாதிரி நாங்க நிறைய ஓதி இருக்கோம், படிச்சிருக்கோம். வலா மப்லக இல்மினா, எங்கள் கல்வியினுடைய கடைசி மப்லக், அதனுடைய முக்கிய தூணாக காசை ஆக்கிவிடார், துனியாவை ஆக்கிவிடார். எங்கள் கல்வி எங்களின் துனியாவுக்கு காரணமாக வேண்டாம். எங்கள் கல்வி மனதில் இருக்கக்கூடிய துன்யாவின்
லா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. எத்தனையோ முன்னோர்கள் உணவுக்கு கஷ்டப்பட்ட உலமாக்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமல்ல, நாமெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிற இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாமே ஜெயிலுக்கு போனோம். எல்லாமே ஜெயிலில் இருந்தாங்க. ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் கருத்துப்படி இமாமுல் ஆலமுடைய ஜனாசா ஜெயிலில் இருந்தா வெளியே வந்துச்சு என்பது ஒரு கருத்து. எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிருகத்தை அடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு மிருகம் இறந்து போயிருக்கும் என்கிறார்கள். சிறையில் அவர்கள் பட்ட கஷ்டம். தலை கீழே இப்படி கட்டி, தலை கீழையும் கால் மேலையும் வச்சு கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. மியூசியத்துல தொங்க விடுற மாதிரி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கட்டத்தில் அரசுகளுக்கு எதிராக பத்துவாக்கள் கொடுத்த போது மொட்டை அடிச்சு எல்லாம் எடுத்து தாடியெல்லாம் சவரம் செஞ்சு கரும்புலி செம்புலி எல்லாம் குத்தி கழுதையில உட்கார வச்சு சின்ன பசங்களை எல்லாம் பின்னாடி அனுப்பிச்சு விட்டு நான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊருக்குள்ள அனுப்புனாங்க. ஒரு மிகப்பெரிய ஆலிம். லா யுஃப்தா மாலிகுன் ஃபில் மதீனா. மதீனாவிலே மாலிக் இமாம் இருக்கிறவரை யாரும் ஃபத்வா கொடுக்க முடியாது என்கிற அளவுக்கு புகழ் பெற்ற ஆலிம். கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர் உலகத்தில் அனுப்பினாங்க. மல்லம் யாரிஃபுனி ஃபஅரிஃபு அன மாலிக் இப்னு அனஸ். கழுதையில உட்கார்ந்து சத்தம் போட்டாங்க, அடையாளம் தெரியலன்னா தெரிஞ்சுங்க, நான் தான் மாலிக் இமாம், என்னை இப்படி பண்ணிட்டாங்க என்று சொல்லிக் கொண்டே போனார்கள். கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிக்காதவர்கள், சிறைக்கு செல்லாதவர்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. அதனால் உலமாக்கள் சிரமப்பட்டாலும் அது மிகப்பெரிய அளவில் அல்லாஹ்விற்காக என்கிற போது மகிழ்வாக அதை மடைமாற்றிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே வரி சொல்லுவேன். கடைசி நிமிடம் ரூஹு பிரிகிற வரை தீனுடைய ஹிதமத்திலேயே இருங்கள். அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உயர்த்துவான். மட்டுமல்ல, உலகத்தினுடைய எந்த வனப்பையும் பார்த்துவிட்டு யாரையும் அண்ணாந்து பார்த்து உங்களை குறைவாக மட்டும் மதிப்பிடாதீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய இல்மை, அவன் ரசூலுடைய கொடுத்த ஞானத்தை, ஷரியத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறான்.